மக்களை இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலினின் 5000 முதல் விஜயின் மதிரடி ஸ்பீச் வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து ரூ. 5000 மகளிர் உரிமை தொகையா மக்களுக்கு வந்து நேரடியா வங்கி கணக்குல செலுத்தியிருக்காரு. இதற்கு காரணமா அவர் கூறக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எலக்ஷன் வரப்போகுதுங்க, தேர்தல் வரப்போகுது. இத காரணம் காட்டி என்னோட உடன்பிறப்புகளுக்கு சேர வேண்டிய அந்த ரூ. 3000 பணத்த தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகள எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. அத வந்து முறியடிக்கும் ஒரு சாணக்கிய தந்திரமா தான் நான் இத பார்க்கிறேன். ஏன்னா, அந்த ரூ. 1000 வச்சு என்னோட உடன்பிறப்பு சகோதரிகள் வந்துட்டு ரொம்ப கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு எப்பயுமே ஏமாற்றம் ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக ரூ. 3000யும் மேலும் கோடை காலம் வரப்போகுதுங்க. அதனால மக்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரூ. 2000 எக்ஸ்ட்ராவும் சேர்த்து ரூ. 5000 மகளிர் உரிமை தொகையை இப்ப நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மேலும் இத கேட்ட எடப்பாடி பழனிசாமி, அப்பப்பப்பப்பா என்ன நடிப்புடா சாமி! ஏன் இத்தனை வருஷமா இந்த தமிழ்நாட்டுல தேர்தலே வரலையா? ஏன் தேர்தல் வந்தப்போலாம் அவங்க அந்த ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை போய் சேரவே இல்லையா? 2024 என்னங்க நடந்துச்சு? மேலும் அந்த கோடைக்காலம் ரூ. 2000 இத கேட்கும்போது கொக்கரிச்சுக்கிட்டு சிரிப்பு வருதுங்க. ஏன் அப்படி நான் சொல்லன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இத்தன 5 வருஷமா கோடை காலமே வரலையா? அப்பலாம் அந்த ரூ. 2000 நினைப்பே வரலையா? தேர்தல்ல தோத்துருவோம் அப்படின்ற அந்த தோல்வி பயம் அப்பட்டமா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது. அதன் வெளிப்பாடாகவே இந்த ரூ. 5000 அவரால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சேலத்துல மாநாட்டுல பேசும்போது என்ன சொல்றாங்க? ஏய் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, ஏய் விஜய் பணியரை விட்டு வெளியே வா, எல்லாரும் சொல்லிட்டு என்ன வெளியே வான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என் வீடு எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படி கேட்கறவங்களுக்கெல்லாம் என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் வீடு இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரோட வீட்லயும் தான் அண்ணனா தம்பியா அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து ஏற்புடையக்கூடிய பதிலா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றது? ஒரு 40 பேர் இறந்திருக்காங்க கரூர் சம்பவத்துல. அந்த 40 பேர் இறந்தவங்களோட வீட்டுக்கு நேரடியா போய் அவங்கள சந்திச்சு ஆறுதல கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் கேட்ட கேள்விக்கு, இவர் இந்த மாதிரியான பதில்கள குடுத்திருக்கிறது, பொதுமக்கள் இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த மாதிரி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்க முடியுமா? இப்போ இந்த அரசியல் களத்துல இருக்கக்கூடிய தலைவர்களால. எல்லாரும் ஆல்ரெடி அண்ணாவாலேயோ, எம்ஜிஆராலேயோ உருவாக்கப்பட்ட கட்சிய வச்சுட்டு அதன் மேல சவாரி செஞ்சுட்டு வராங்களே தவிர, அவங்களுக்குன்னு தனியா செல்வாக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருந்தாரு. மேலும் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 5000 கொடுத்ததுக்கு கூட காரணம் விஜய் தான். இந்த விஜய் வந்ததுனால ரூ. 5000 கொடுத்திருக்காங்க. இத மேலும் நீங்க வாங்கிக்கோங்க. மேலும் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த தூய சக்தி டிவிகேவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் வந்து திமுக ஒரு தீய சக்தி, திமுக வந்து வழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு கழகம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஓகேங்க. ஆனா அந்த திமுகவோட நான் பெட்டரா நான் அத செய்வேன். திமுகவோட இப்ப தொழில் வளர்ச்சிய நான் இப்படி மாத்தி காட்டுவேன். கல்விய வந்து நான் இப்படி குடுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயல் திட்டத்தையும் சொல்லாம வெறும் ஒரு சினிமா டயலாகா திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, எப்படி நம்ம என்னதான் சொன்னாலுமே ஒரு தீய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு நம்ம அத்தனை வருஷமா சொல்லியிருந்தாலும், இப்ப இவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 50 கால ஆண்டுகளா திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்ட ஆண்டுட்டு வராங்க. அப்படி ஆண்டுட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமா தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. அதுக்கு காரணம் அதிமுக, திமுகன்ற 2 திராவிட கட்சிகளும் தான். அந்த 2 திராவிட கட்சிகளுமே ஊழல் சக்தி மற்றும் தீய சக்தினா, அப்போ இத்தனை நாள் இந்த தமிழ்நாடுக்கு கொடுத்த வளர்ச்சி எல்லாமே எப்படி? அது எப்படி வந்துச்சு? தானா வந்துச்சா? அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருது. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சேலத்துல நடந்த மாநாட்டுல ஒருவர் வந்து பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. உயிரிழந்த போது இதை வந்து டிவிகேவினரிடம் கேட்டபோது, இவர் வந்து ஒரு நிர்வாகி இல்லங்க. நாங்க வந்து 5000 பேருக்கு தான் பாஸ் குடுத்தோம். அந்த பாஸ் குடுத்தத தாண்டி நெறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுல அவரும் ஒருத்தர். அவர் வந்து விஜய பார்க்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி அவருக்கு இருதய நோய் இருந்ததுனால இறந்திருக்காங்க. ஓகேங்க. இது கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் இறந்துட்டார். ஆனா இறந்தவரை ஏன் நீங்க போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவை சேர்ந்த ராஜ்மோகனிடம் செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு வந்து ராஜ்மோகன் சொல்றாரு, "ஏங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடி கம்பத்துல கொடி கட்டுறதுக்காக ஏறின ஒரு இளைஞர் இறந்துட்டாரே, அத பத்தி எந்த டிவிலயாவது ஒளிபரப்புனீங்களா? யாராவது ஏதாவது கேள்வி கேட்டீங்களா?
இந்த டிவிக்கு மட்டும் ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதை கேட்ட செய்தியாளர்கள் வந்துட்டு, நீங்க தான் சொல்றீங்க திமுக ஒரு தீய சக்தி, நீங்க ஒரு தூய சக்தி. தீய சக்தி கிட்ட இருந்து தூய சக்தி தான் காப்பாத்தும். அப்போ தீய சக்தி ஃபாலோ பண்ற அதே மாடலை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா உங்களை எதற்கு நாங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த நிருபரோட கேள்வியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களோட கேள்வியா அவர்கிட்ட எதிரொலிச்சிருக்கு. மேலும் வந்துட்டு விஜய் வந்ததின் காரணமா தான் அந்த 5,000 ரூபாயே வந்துட்டு இப்ப தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டபோது, அறிஞர் அண்ணாவே விஜய கேட்டுதாங்க இந்த திமுக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா அந்த கண்டென்ட்ட கடந்து போயிருக்காருன்னு சொல்லலாம். மேலும் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களின் தோழியான சசிகலா வந்துட்டு மீண்டும் ஒரு புதிய கட்சி உருவாக்குவதா வந்து செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அப்படி அந்த புதிய கட்சி உருவாச்சுன்னா அதிமுகவின் வாக்கு வங்கி மீண்டும் பலவீனம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இப்ப இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 5,000 ரூபாய் திமுகவுக்கு ஓட்டு வாக்கு வங்கியா மாறுமா? விஜயின் மாஸ் ஸ்பீச் வந்துட்டு இந்த வெற்றிக்கு கை கொடுக்குமா? இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி இந்த வார்த்தைகள் எல்லாம் வாக்குகளா கன்வெர்ட் பண்ணி விஜய்க்கு வந்து வெற்றியை தேடி தருமா? மக்களிடம் வாக்குகளை உருவாக்கி தருமா? அப்படின்றதையும், சசிகலாவோட புதிய கட்சி தொடங்கினா அது வந்து யாருக்கு பாதிப்பு அதிகமாக்கும்? இதனால எடப்பாடிக்கு மீண்டும் சிக்கல் உருவாகுமா? அப்புறம் டிவிகேவை சேர்ந்த ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் என்னோட கண்டென்ட்ல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.